வாங்கிட்டு வந்திருக்க சொல்லிட்டு என்கிட்ட ஜூஸ் கொடுத்தாரு. குடிச்சுக்கிட்டே உள்ளே போனேன் பெட்ரூமுக்கு. அங்கே அதோட அதுதான். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி மயக்கமாக இருந்தது, அங்கே படுத்துட்டான். அவ்வளோதான். என்ன சொல்ற? மயக்கமாக இருந்தது படுத்துட்டியா? அசதியில் தானே படுத்தேன் முதல்ல. ஆமாம் சொன்னந்தான். ஆனால் அன்னைக்கு நடந்தது இதான் நடந்தது. ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே போனேன், அப்படியே மயக்கம் வந்தது, படுத்துட்டேன். அவ்வளோதான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவர் எப்போ போனான்னு எனக்கு தெரியாது. அன்னைக்கு அவன் நான் வெளியில ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேன். அவன் 6 மணி ஆகும் அப்பதான் வீட்டை விட்டு அவன் வெளியே போனானே. அவன் 5 மணிக்கு வந்தவன் 6 மணிக்கு அவன் வீட்டை விட்டு வெளியே போனான். பாட்டி 6 மணி அவர் அப்பதான் வெளியே போனானா? ஆமாமா, நானு ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தாங்க முகட்டுல வந்த மாதிரி அப்பதான் வீட்டை விட்டு வெளியே போனான் அவன். கலைவாணி கேட்டியா? 5 மணிக்கு வந்தவன் 6 மணி அவர் அப்பதான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்கான். அப்புறம் நீ ஜூஸை குடிச்சிட்டு போயிட்டு படுத்துட்ட. அது மட்டும் இல்லை, இந்த ஃபோட்டோவை நாங்கள் எங்கேருந்து எடுத்தோம் தெரியுமா? சக்தியோட பெட்ரூம்ல தான் எடுத்தோம். ஒரு பர்ஸு ஒன்று பீரோ கீழே கிடந்தது. அதில் இந்த ஃபோட்டோவும் அப்புறம் அன்னைய தேதி போட்ட ஒரு பஸ் டிக்கெட்டும் அதுக்குள்ளே இருக்கு. என்ன சொல்றீங்க? இந்த பர்ஸு அந்த ரூம்ல இருந்துதா? எப்படி அந்த ரூமுக்கு வந்தது? சான்ஸ்லயே வந்திருக்காதே. கலைவாணி, இதெல்லாம் எதுக்கு கேட்டானே இப்ப புரியுதா உனக்கு? எனக்கு என்னமோ அன்னைக்கு நடந்த தப்புக்கு அந்த பையன்தான் காரணமா இருக்கும் நான் நினைக்கிறேன். என்ன நீங்க ஏதேதோ சொல்றீங்க? அவனா இதுக்கு காரணமா சொல்றீங்க? ஆமா கலைவாணி, எல்லாத்தையும் கூட்டு கழிச்சு பார்த்தா எனக்கு அதான் தோணுது. இன்னொன்று, அந்த பையனை பற்றி உனக்கு தெரியாதான். அந்த பையனை பற்றி இப்போதான் பாட்டிமா சொன்னாங்க. அவன் சரியான பொறுக்கியான். இந்த மாதிரி காரியத்தெல்லாம் பண்ணுவான் அவன். புரியுதா? நிறைய அவன் கேடு கெட்ட செய்யலாம் செய்கிறவனா. அப்போ அவன் தான் இதுக்கு காரணமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீயே நெருங்கி அவன்கிட்ட பழகிருக்க. என்ன நீங்க இதுதான் சொல்றீங்க? அப்ப இல்ல இல்ல அப்படி இருக்காது. கலைவாணி, நீ பதட்டப்படாத என்ன? நீ சரி, நம்ம அந்த பையனை சந்திச்சு அவன்கிட்ட இதை பத்தி முறையா விசாரிப்போம். சரியா? நிஜமா சொல்றேன், உன் வாழ்க்கைக்கு ஒரு பதில் வேணுமா வேணாமா? நீ சக்தி மேலேயே பழி போடாத. சரியா? சக்தி இதுக்கு காரணம் இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டாரு அன்னைக்கு. அப்ப இவன் தான் வந்திருக்கான். எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா அப்படிதான் இருக்கு. சரி, நீ என் கூட வா. அந்த பையனை விசாரிச்சு ஒரு போலீஸை கூடயே கூட்டின்னு போவோம். என்ன? இந்த மாதிரி சொல்லு, எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் அவன் வாயிலேருந்து உண்மையை வாங்குவோம். சரியா? இல்ல அப்படிலாம் இருக்காது. அப்படி இருந்தா என்னால தாங்க முடியாது. வேண்டாம், விசாரிக்க வேண்டாம். கலைவாணி, சொல்றத கேளு. தப்பு செஞ்சவன் என்னைக்கு தப்பிக்க கூடாது. புரியுதா? சொல்றத கேளு, நீ வா. ஆமாமா கலைவாணி, அந்த பொண்ணு சொல்றத கேளு. என்ன நீ வா, நீ எல்லாத்துக்கும் ஒரு நாயத்தை வாங்குவோம். வா, நானும் வரேன். வா. ஆமா கலைவாணி, எங்க அண்ணி சொல்றது கேளு. கரெக்டா தான் இருக்கும். நீ வா. எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா அப்படிதான் இருக்கும்னு எனக்கும் தோணுது. நீ வா, போயிட்டு விசாரிப்போம். உண்மையை தெரிஞ்சா அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம். சரியா? நீ சக்தி மேலேயே பழி சொல்லிட்டே இருக்கிற. அவர் இல்லைன்னு எத்தனையோ தடவை சொல்லி நீ கேட்க மாட்டேற. இப்பதான் உன்னோட வாழ்க்கைக்கு ஒரு முடிவு தெரிய வருது. நீ வா, விசாரிப்போம். சரி சரி, எல்லார்கிட்டையும் இதை பத்தி பேசாதீங்க. அந்த பையன்கிட்ட மட்டும் நம்ம தனியா பேசுவோம். எல்லார்கிட்டையும் சொல்லாதீங்க, எனக்கு அசிங்கமா இருக்கு. இங்க பாரு கலைவாணி, நான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன். நீ வா. சரி சரி மாமா, உடம்ப நல்லா பாத்துக்கங்க.
நான் போயிட்டு வரேன். என்ன காமாட்சி நீ என் உயிரை காப்பாத்திட்டு என்னை விட்டுட்டு போறன்றீங்க. இருமா, இது நம்ம குடும்பம், நீ தான் பாத்துக்கணுமா. இருமா, எங்கம்மா போற? மாமா, உங்க வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கிடைச்சிடுச்சு. ஆனா என் வாழ்க்கை அந்தரத்துல ஊசலாடிக்கிட்டு இருக்குது மாமா. அதுக்கு எப்ப முடிவு தெரியும் தெரியல. தெரியற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கிறேன். என்ன காமாட்சி, என்ன நடந்து போச்சு இப்ப? நீ இப்படி பேசுற அளவுக்கு இங்க ஒண்ணுமே நடக்கலமா. என் புள்ள ரங்கநாதன் இந்த குடும்பத்தை தாமா பாக்குறான். அந்த குடும்பத்தை பார்க்கலமா. ஏமா அப்படி புரிஞ்சுக்க மாட்ற? இல்ல மாமா, முதல்ல அலமேலுவை கல்யாணம் பண்ணிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் மறைச்சிட்டு என்ன கல்யாணம் பண்ணிருக்கிறாரு. சரி, ஆனது ஆயிடுச்சு. மறுபடியும் அந்த குடும்பத்தோட தொடர்பு ஏற்படுத்தியிருக்காரு. நீங்களும் தானே சேர்ந்து எல்லாத்தையும் பண்றீங்க. என் பையனுக்கு எதுக்கு பூவாரிய கல்யாணம் பண்ணி வச்சீங்க? ரங்காடாதா, இப்படி அமைதியா இருந்தா எப்படிடா? உண்மைய சொல்லுடா. என்னால பேச முடியல, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் பேச முடியலடா. நீ பேசாண்டா. நடந்தது எல்லாத்தையும் சொல்லுடா, சொல்லு. காமாட்சி, காமாட்சி, நான் சொல்றத முழுசா கேளு. நீ நானும் எங்க சந்திச்சோம் ஞாபகம் இருக்கா? நீ தானே என்னை பார்த்துக்கிட்ட. எனக்கு சுயநினைவு எல்லாம் போன அப்பதானே நீ என்ன சந்திச்ச. உண்மையா இல்லையா? அப்ப உனக்கு உங்க பேர் என்ன, உங்க ஊர் என்ன, உங்க குடும்பங்க யாரு, என்ன ஏதுன்னு என்கிட்ட கேட்டியா? நான் ஏதாவது சொன்னனா? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு தானே சொன்னேன். அப்படி தானே வாழ்க்கை போச்சு. அப்படி தானே நாம் அங்கே இருந்தோம். அதுக்கப்புறம் நான் உன்னை விரும்பினேன், நீ என்ன விரும்பின. கல்யாணம் நடந்தது. கல்யாணம் ஆகி குழந்தையும் பிறந்தது. சரியா? ஞாபகம் இருக்கா உனக்கு? ஆமா, கல்யாணம் ஆச்சு. அப்ப உங்களுக்கு ஒரு நாள் ஞாபகம் வந்ததுல, ஞாபகம் வந்து எங்கேயோ போனீங்க. போயிட்டு அதுக்கப்புறம் உங்க அப்பா வீட்டுன்னு வந்தீங்க. மற்ற ஆளை பத்தி ஏதாவது சொன்னீங்களா? நீங்க சொன்னீங்களா? சொல்லுங்க. நீங்களும் மற்றது எதையுமே சொல்லல, நானும் அதை பத்தி எதுவுமே கேட்கல. சரியா? காமாட்சி, எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. அப்ப என் பொண்டாட்டி, பிள்ளைங்க, என் தங்கச்சி எல்லாருமே எனக்கு ஞாபகம் வந்துட்டாங்க தான். நாங்கள் இருந்த இடத்துக்கு தான் நான் போனேன். ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது எனக்கு, அவங்க எல்லாரும் நான் இறந்துட்டேன்னு நினச்சி அந்த ஊரை விட்டு காலி பண்ணி போயிட்டாங்க. அவங்க எங்கே போயிருப்பாங்க கொண்டு எனக்கு தெரியும். ஆனால் நாங்கள் போகவே இல்லை. அப்படியே அங்கேருந்து திரும்பி நம்ம வீட்டுக்கே வந்துட்டேன். ஏன், நான் நினச்சிருந்தா போயிருக்க முடியாதா? சொல்லு பார்க்க. அப்படி நான் போயிருந்தேனா அதுதான் நான் உனக்கு செய்கிற துரோகம். அதுக்கப்புறம் கூட நாங்கள் போயிட்டு அங்கே மறைமுகமாக இருந்து அப்பப்போ பேசி தொடர்பில் இருந்திருக்கலாம். ஆனால் நான் அப்படி இல்லை. நான் இறந்ததாகவே இருக்கட்டும். உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கேன். உன்னை பார்க்கணும், நம்ம பிள்ளைங்களை பார்க்கணும் சொல்லிட்டு அவங்கள பற்றி எதுவுமே நான் நினைக்கல. நான் உன் மேலே பாசமாக இருந்தேன், நீ நம்ம குடும்பத்து மேலே பாசமாக இருந்த. நம்ம குடும்பம் போயிட்டு இருந்தது. அம்மா, அம்மா, அம்மா. முருகேசா, ஏன்டா ஏன் பழுவுற? என்ன ஆச்சுப்பா? அம்மா, என்ன மன்னிச்சிடுமா. நான் தப்பு பண்ணிட்டேம்மா, தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுமா. முருகேசா, ஏந்திரடா. என்னடா காலெல்லாம் விழுந்துக்கிட்டு ஏந்திரா. என்னடா நீ தப்பு பண்ணிட்ட? ஏந்திரு. ஒன்றும் இல்லை, ஏந்திரடா. இல்லைம்மா, இல்லை, நான் தப்பு பண்ணிட்டேன். நீங்க என்ன மன்னிச்சாதான் நான் எழுந்திருப்பேம்மா. நீங்க என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. ஆனா என்னடா நீ இப்படி பண்ற? எழுந்திருடா. நான் உனக்கு அம்மாடா. நான் என்னடா உனக்கு மன்னிப்பு கொடுக்கறது? என் பிள்ளை எது செஞ்சாலும் அதெல்லாம் நான் ஒரு பெரிய விஷயமா எடுத்துப்பேன். அம்மா, நான் எடுத்துப்பேன். நான் எழுந்திருடா. மன்னிப்புலாம் கேட்கறான். மன்னிப்பு எழுந்துடுறா. அம்மா,
என்னதான் இருந்தாலும் நான் தப்பு பண்ணிருக்க கூடாதுமா. தப்பு பண்ணிட்டேன். உங்களை மதிக்காம என்னென்னமோ பண்ணிட்டேம்மா. இவ்வளோ நாள் எங்களை பெற்று வளர்த்து இவ்வளோ பெரிய ஆளாக்கிப்பா எல்லாத்தையும் செஞ்ச உங்களை ஒரு பொருட்டா மதிக்காம பேசிட்டேம்மா. நான் பேசிட்டேன். என்னடா பெருசா பண்ணிட்ட போட விட்றா. ஏதோ ஏதோ ஒரு நேர காலம் செஞ்சுட்டேன். அதுக்கு என்ன இப்ப விடு. இதுல எதிர்பாராத விதமா பூமாரி நம்ம வீட்டுக்கு வந்தா. அப்ப கூட எனக்கு பூமாரியை பார்க்கும்போது என் தங்கச்சி பிள்ளை மாதிரி தெரிஞ்சுது. ஆனா அந்த அளவுக்கு எனக்கு சரியா தெரியல. ஒரு நாள் ஃபோட்டோ வந்ததுக்கு அப்புறம் தான், அவங்க குடும்ப ஃபோட்டோ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. ஓ, என் தங்கச்சி பொண்ணு தான், எல்லாருமே அங்கே தான் இருக்கிறாங்க, அந்த குடும்பம் தான்ட்டு எனக்கு எல்லாமே தெரிஞ்சுது. அப்புறம் நல்லா யோசிச்சு பாரு காமாட்சி, நீ என்ன சொன்ன? நான் இந்த குடும்பத்தை இணைக்கிறதுக்காக அங்கே தொடர்பு வச்சுக்கிறதுக்காக தான் பூமாரிக்கு சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தானே சொன்ன. நீ நல்லா யோசிச்சு பாரு. இந்த கல்யாணத்தை வேணாம் வேணாம்னு சொன்னது யாரு? நானு. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு நினைச்சது நானு. நீங்க எல்லாம் நடக்கணும்னு நினைச்சீங்க. அந்த வீட்டுக்கே போக வேணாம்னு சொன்ன நானு. ஞாபகம் இருக்கா? சொல்லு காமாட்சி, சொல்லு. இப்படி அமைதியா இருந்தா என்ன? சொல்லு. ஆமா சொன்னீங்க. அப்ப ஏன் இந்த உண்மையை என்கிட்ட சொல்லல? எப்படி காமாட்சி, எப்படி எப்படி நான் அவன்கிட்ட சொல்ல முடியும்? நீ எனக்கு பொண்டாட்டிதா அப்படின்னு நினச்சின்னு இருக்க. எனக்கு ஏற்கனவே ஒரு குடும்பம் இருக்கு, நாங்கள் வாழ்ந்துருக்கேன் அப்படின்னு சொன்னா மனசு தாங்குமா? சொல்லு பார்க்கும், மனசு தாங்குமா? அதனால தான் நான் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, இந்த பொண்ணு வேணாம் அப்படின்னு சொன்னேன். எங்கே அவங்க இங்கே வந்தாங்கன்னா உண்மையெல்லாம் தெரிஞ்சிருமோ, என்ன ஆகுமோ ஏது ஆகுமோ நினச்சிட்டு தான் வேணான்னு சொன்னேன். நீங்கள் அப்பெல்லாம் என்ன எதிர்த்தீங்க, என்ன திட்டினீங்க. அப்படி இருந்துமே நான் ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னேன் பார்த்தியா? அது எதுக்கு தெரியுமா? அந்த ஜாதகக்காரர்கிட்ட போய் சொல்லி இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, பொருத்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் அவரை கூட்டின்னு வந்தேன். ஆனால் அவரு ஜாதகத்தை பார்த்துட்டு என்கிட்ட தனியாக வந்து என்ன தெரியுமா சொன்னார்? இந்த கல்யாணம் நடந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. உங்கள் பையனுக்கு வேற எந்த பொண்ணு கூட கல்யாணம் ஆகாது, அதோட இந்த பொண்ணு தான் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால தான் வேற வழி இல்லாமல் சரி வந்துட்டு இந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்கிட்டேன். அப்போ ஒரு உயிர் போகும்னு சொன்னார். இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு சரி நாம் அந்த குடும்பத்துக்கு தெரியாமல் இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஞாபகம் இருக்கு அவனுக்கு? என்னென்ன பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன் கேளு எல்லாத்தையும். அந்த குடும்பத்துக்கு நான் யாருன்னு, அலமேலுக்கு நான் 2வது கல்யாணம் பண்ணியிருக்கின்ற விஷயம் தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் நிச்சயதார்த்தத்துக்கு கூட நான் வரலை. அன்னைக்கு காலையில் எங்கள் அப்பா மயக்க போட்டு விட்டாரு, ஹாஸ்பிட்டலுக்கு இன்னும் பண்ணேன். அதெல்லாம் உண்மையே இல்லை. நான் தான் பொய்யா நடிக்க சொல்லி இட்டுன்னு போயிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். எதுக்காக? இந்த உண்மை தெரியக்கூடாதுன்றதுக்காக தான். அப்படி இருந்தோம். ஒரு நாள் உண்மை தெரிஞ்சு போச்சு. உண்மை தெரிஞ்சு போயிட்டு என் தங்கச்சி வந்து என்னை அப்படி பேசினா. என்னென்ன தெரியுமா பேசுனா? அப்புறம் என்ன நடந்தது எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறமும் என் மேலே கோவத்தோட நீ இந்த குடும்பத்தை விட்டுட்டு அங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா. நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்? எல்லாம் இந்த குடும்பம் வேணும், இந்த குடும்பம் முக்கியம் நான் நினச்சேன். அப்படி சொன்னேன். அதுக்கப்புறமா தான் சரின்ட்டு அவங்க எல்லாரும் ஏற்றுக்கிட்டு அப்புறம் இந்த கல்யாணம் நடந்தது. அது மட்டுமா, என்ன அங்கே வான்னு சொன்னாங்க தெரியுமா? அங்கே வாங்க, அங்கே பேசலாம் பழகலாம் எல்லாம் சொன்னாங்க. இல்லை நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா உனக்கு தெரியாமல் நான் அங்கே போனேன்னா அது உனக்கு செய்கிற நான் துரோகம். எனக்கு ஞாபகம் இல்லாதப்ப செஞ்சேன்னா அது வேற. எனக்கு எல்லாம் தெரிஞ்சும் உனக்கு தெரியாமல் நான் அங்கே போனேன்னா அது தப்பு, அது துரோகன்றதுனால தான் நான் போகலை. இதெல்லாம் தெரியாமல் நீ என் மேலே பழி போடுற. ஆமாமா காமாட்சி, நான் சொன்னேன் ரங்கநாதன் கிட்ட போடா போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னேன். ஆனா அவன் போக மாட்டேன்னு சொல்லிட்டான். நான் காமாட்சிக்கு செய்யற துரோகம் அது, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாமா. ஓ, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா? ஐயோ,
நீங்க என்கிட்ட உண்மையை சொல்லாத ஒரு காரணமா வச்சு நீங்க எனக்கு துரோகம் செய்றீங்க அப்படின்னு நினைச்சிட்டேனே. நீங்க உண்மையை சொல்லாதே எனக்கு தான்ட்டு இப்பதான் புரியுது எனக்கு. ஐயோ, தப்பு பண்ணிட்டேனே, தப்பு பண்ணிட்டேன். உங்க மேல போய் நான் சந்தேகப்பட்டுட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு எல்லாமே புரியுது. சரி விடு காமாட்சி, நீ சந்தேகப்பட்டதுலேயும் தப்பு இல்லை. யாரா இருந்தாலும் அப்படிதான் நினைப்பாங்க. நீ உண்மையை தெரியாம இருந்தா அப்படிதான் பேசுவாங்க. இப்ப புரிஞ்சிச்சுல. சரி விடு காமாட்சி, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, மறந்துடுவோம். நான் உனக்கு உண்மையாக தான் இருப்பேன். உனக்கு தெரியாம எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன் காமாட்சி. அதே மாதிரி நானும் உன அந்த பண விஷயத்துல பேசுனது தப்பு தான், அதுவும் தப்பு தான். என் மேலேயும் தப்பு இருக்கு. சரி காமாட்சி, வாங்க உள்ள வாங்க, உள்ள போவோம்.